என்றும் அழைத்திருக்கோம். நீங்க வந்திருக்கீங்க, அவருக்கு மணிமண்டபம் வைக்கப்பட்ட தொடர்பான கோரிக்கை முன்வைக்கப்பட்ட அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும். கோரிக்கை வைக்கப்பட்டுச்சுன்னா முதலமைச்சர் முடிவு எடுக்கும். ஏற்கனவே எஸ்பிபி சார் சரணம் கட்டக்கூடிய மணிமண்டபத்திற்கு அரசு கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காரு. இன்னும் எங்ககிட்ட அது கோரிக்கை வைக்கீங்க. அவர் நான் கேட்க மாட்டேன், ஆனால் அரசு முன் வந்து உதவி பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காரு. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நேரடியாக அவர்கிட்ட பேசிக்கிறேன். அவர் நான் கேட்க மாட்டேன், ஆனால் அரசு முன் வந்து உதவி பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காரு. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நேரடியாக அவர்கிட்ட பேசிக்கிறேன். கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காரு. இன்னும் எங்ககிட்ட அது கோரிக்கை வைக்கீங்க. அவர் நான் கேட்க மாட்டேன், ஆனால் அரசு முன் வந்து உதவி பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காரு. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நேரடியாக அவர்கிட்ட பேசிக்கிறேன். கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காரு. இன்னும் எங்ககிட்ட சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதன்மை சாலைக்கு புதிதாக பெயர் சூட்டப்பட்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை என்ற பெயர் பலகையினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதன்மை சாலைக்கு புதிதாக பெயர் சூட்டப்பட்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை என்ற பெயர் பலகையினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களையும் சந்தித்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரங்களை வழங்கலாம். ஹாசினி வணக்கம். மறைந்த பிரபல பின்னணி திரையிசை பாடகர் எஸ்பிவி அவர்களுக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்தக்கூடிய விதமாக அவர் வாழ்ந்து மறைந்த அவரது வீடு இருக்கக்கூடிய அந்த தெருவிற்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் தெரு என அவரது தெருவிற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காம்தார் நகர் முதல் தெருவிலே தான் அவரது வீடு இருக்கிறது. எஸ்பிபி அவர்களை பொறுத்தவரையிலே 6க்கும் மேற்பட்ட மொழிகளிலே பாடியவர். மிக மிக பிரபலமான ஒரு பாடகர். இன்றைய இளைஞர்களாலும் அவரது குரல் வசீகரமாக ஈர்க்கப்படுகின்றது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் அவர் பாடல்களை பாடியிருக்கிறார். திரை இசை பாடல்கள் மட்டுமில்லாமல் பக்தி பாடல்கள், பலவிதமான பாடல்களையும் பாடி பிரபலமானவர். மிகவும் ஒரு தன்மையான மனிதர் என்று பெயர் எடுத்தவர். அப்படிப்பட்ட வாழ்ந்து மறைந்த ஒரு நபருக்கு அவருடைய பெருமையை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கடத்தக்கூடிய விதமாக ஒரு நினைவாக இருக்க வேண்டும் என அவரது குடும்பத்தார் சார்பில், குறிப்பாக அவரது மகன் எஸ்பி சரண் சார்பிலே ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சரை சந்தித்து எங்களுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய அந்த வீதிக்கு, அந்த தெருவுக்கு என்னுடைய தந்தையினுடைய பெயரை வைக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்திருந்தார். அவரது கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று அப்போதே தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தது. விரைவாக அந்த தெருவுக்கு பெயர் மாற்றி அமைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே தற்போது அது செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது இந்த இடத்திற்கு வந்து அந்த வீதியினுடைய அந்த பெயரை நீங்கள் திரையிலேயே பார்க்கலாம். அந்த பெயர் பலகை மாற்றப்பட்டிருக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை என மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இனி அந்த சாலை அவருடைய பெயராலே அழைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே அமைச்சர்கள் சேகர் பாபு, KN நேரு, அதே போல சென்னை மாநகர மேயர் உள்ளிட்ட முக்கிய நபர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குடும்பத்தாரை பொறுத்தவரையில ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவரது பெயர், அவரது பாடல்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படும். அவரது புகழ் தொடர்ந்து இருக்கும் என்றாலும் கூட தமிழக அரசு சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மரியாதை என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிடுகிறார்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தமிழ்நாடு மட்டுமில்லாமல், இந்தியா மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் இந்தியர்கள் வசிக்கக்கூடிய பல பகுதிகளில் அவருக்கு ரசிகர்கள் உண்டு. எனவே அவருடைய பெருமையை மேலும் உயர்த்தக்கூடிய வகையிலே தமிழக அரசு இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.